ஏண்டி பேனை வச்சிருக்கியா இல்ல பேனை பண்ணைய வச்சிருக்கியா உன் தலையில? ஏதோ வாடகைக்கு விட்ட மாதிரி இவ்வளோ பேன் இருக்குது உன் தலை மொத்தம். ஏம்மா வலிக்காம பாருமா. ஐயோ அடியே சிட்டு, மாமியார் வீட்டுக்கே போக போறடி. இன்னும் தலையை இப்படி வச்சிட்டு இருக்கிறியே, சீவி பின்னடின்னு சொன்னா கேக்குறியா என் பேச்ச? மா, அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். இப்பெல்லாம் யாரு தலைய பின்றா? ஃப்ரீயா லூசர் விடுறது தான் இப்ப ட்ரெண்ட். என்னத்த ட்ரெண்டோ பெண்டோ, என்னத்த சொல்றது இந்த காலத்து பிள்ளைங்கள. ச்சே. என்ன சரோஜா, பொண்ணுக்கு பேன் பார்த்துட்டு இருக்கியோ? இல்ல அத்தை, சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏ சித்ரா. ஏம்மா, நான் ஏ சித்ரா இல்ல, எஸ் சித்ரா. வேணியத்துக்கிட்ட என்ன பேச்சு பேசுற? அவங்க என்ன கேட்டாங்க, நீ என்ன பதில் சொல்ற? எவ்வளவு நெக்குல பேசுற சித்ரா நீ? அட விடு சரோஜா, அப்ப அவ என்ன பேசினா? சும்மா விளையாட்ட பேசினா, அதுவும் என்கிட்ட தானே பேசுறா. அதுக்கு போய் இப்படி அவளை திட்டுற? சும்மா இரு கிருஷ்ணவேணி. என்கிட்ட உன்கிட்ட வர பழக்கம் என்கிட்ட வர பழக்கம் தான் நாளைக்கு வெளியவும் வரும். இன்னும் சின்ன குழந்தையா இவ, கல்யாணமே முடிய போகுது, மாமியார் வீட்டுக்கு போக போறா. இங்க பேசுற மாதிரி அங்க போய் பேசினான்னா இவளை என்ன சொல்லுவாங்க? அவங்க என்னையதா குறை சொல்லுவாங்க. எல்லாரும் உன்ன மாதிரி அமைதியா போயிடுவாங்களா சொல்லு? அட விடு சரோஜா, பாரு புள்ள முகமே வாடி போச்சு. நீ எந்திரிச்சு போமா, உன் அம்மா இங்க இருந்தா எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. சாரிங்க அத்தை, நான் கிண்டலுக்கு தான் சொன்னேன். பேன் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டே பேன் பார்க்குறீங்களான்னு கேட்குறீங்களேன்னு நினச்சிட்டு கிண்டல் பண்ணிட்டேன். அதை போயிட்டு இவங்க இவ்வளோ கோவமாக எடுத்துக்குவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. உனக்கு கல்யாணம் ஆகி போக போதில்ல, அந்த கவலையில் இருக்கா அம்மா. அதான் நீ அங்கே போய் எப்படி பழப்பியோ என்னமோங்கிற வருத்தத்தில் ஒரு வேளை கோவப்படுற, வேற ஒன்றும் கிடையாது. நீ போ, அவளுக்கு தெரியாதா என்ன நீ எவ்வளோ கூறா பழச்சிப்பேன்னு. அதெல்லாம் எங்கள் பிள்ளைங்க உஷாரான பிள்ளைங்க தான், ஒரு தப்பும் பண்ணாதுங்க. மாமியார் வீட்டில் நல்ல பிள்ளைங்கன்னு பேர் எடுத்துக்கோங்க. சரோஜா பாரு, புள்ள என்னவா வாடி போயிடுச்சு. நாளை பிடிச்சி கல்யாணம் பண்ணி போக போற புள்ள, இன்னும் எத்தனை நாள் நம்ம வீட்டில் இருக்க போற? அவகிட்ட போய் கோவத்தை காட்டணுமா உனக்கு? ஐயோ சிட்டு, என் கண்ணு தங்கமே திரும்படி. சொல்லுமா. ஒன்றும் இல்லடி, எனக்கு நீ கல்யாணம் ஆகி போக போறியங்கிற வருத்தம் தான் தங்கம். அது மட்டும் இல்லை, உன் மாமியார், உன் நாத்தனார், மச்சின பொண்டாட்டி மச்சினன்னு பெரிய குடும்பமாக பார்த்து உன்னை கொடுக்குறேனே, அதுதான் கவலையாக இருக்குது. இவ்வளோ பெரிய வீட்டில் நீ எப்படி போய் இருப்பியோ என்னமோன்னு நினச்சி நானே கவலைப்பட்டுட்டு இருக்கேன். அதனால தாண்டி தங்கம், நீ இதை சொன்னாலும் எனக்கு இப்படி போய் அங்கே போய் கெட்ட பேர் வாங்கிடுவியோ, அங்கே போனால் உனக்கு பிரச்சனை வந்துடுமோன்ற பயத்துலேயே இருக்கேன். அதான் அம்மா ஏதோ சொல்லிட்டேன்டி தங்கம், நீ ஒன்றும் நினச்சிக்காத என்ன, கோவப்படாத. காமாட்சி, ஓ காமாட்சி, எக்கா வாக்கா, ஏன் அங்கே நிற்கிற? உள்ளவா. என்ன காச்சு, 100 நாள் வேலைக்கு வரலையோ நீ? இந்நேரத்துக்கு இங்கே இருக்கிற? வரணும் காமாட்சி, என்னோட மண் வெட்டி பிடி உடஞ்சிட்டு இருக்குது. அதான் உங்ககிட்ட ஒன்று இருந்தா சேர்த்து வாங்கிட்டு போயிடலான்னு வந்தேன். என்னால் 2 தூக்கிட்டு வர முடியாதுல்ல, அதான் நானே வந்தேன். அதனால என்ன இருக்குது, ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானும் என் பொண்ணு ஒன்று தூக்கிட்டு வந்துருப்போம்ல ஆளுக்கு ஒன்று. இருக்கட்டும் பரவாயில்ல, சரி கொண்டா, நீ கிளம்பிட்டேன்னா அப்படியே நம்ம மண் வேலைக்கு போயிடுவோம். இதோ வந்துட்டேன்க்கா, எடுத்துட்டு வந்துடுறேன். இரு, எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. அடுப்பில் ரசம் மட்டும் வச்சிருக்கேன், அதுவும் கொதிக்கிற நேரத்தில் இருக்குது. இரு, மறந்துட்டு உங்ககிட்ட பேசுறதுல ஆஃப் பண்ணிட்டு ஓடி வந்துடுறேன். முதல்ல ஓடுறி, ரசம் கொதிச்சா ருசியே இருக்காது. சீக்கிரம் போய் அதை அமர்த்திட்டு வா. இதோ போறேங்க. இல்லக்கா, இது நீ வச்சுக்கோ. நர்மதா, ஓ நர்மதா. கோ இப்படி கூட்டா வரமாட்டா. இரு, இப்போ நான் கூப்பிடுறேன், ஒரே நிமிஷத்தை வந்து நிப்பா பாரு. சிட்டாட்டம் கூப்பிடுறியாம்மா? கூப்பிடு, நீயே கூப்பிடு. சிட்டாட்டம் வந்தா எங்களுக்கு நல்லதுதான், சீக்கிரமா வேலைக்கு போகலாம். இல்லைன்னா அந்த சூப்பர் ரெண்டுக்காரி குய்யோமியோன்னு கத்தியும் கிடப்பா. நீங்க 2 பேரும் கொஞ்சம் வாய் மூணு தானே நான் கூப்பிடுறதுக்கு. லொட நீ ஏதாவது மாற்றி பேசினே இருந்தா நான் இப்படி தான் கூப்பிடுவேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நான் அவளை கூப்பிடுறேன், வந்துருவா. ஓ 4 முடியோ, அடியே 4 முடி, சீக்கிரம் வாடி. நான் சொல்லல, வந்துட்டா பாத்தீங்களா உடனே. அடி பாவி, நீ என்னைய தையால விட்டுன்னு இருக்கியா? நான் என்னமோ சிக்கு முடி வாங்குறவங்க நினைச்சிட்டு தானே ஓடி வரேன். சிக்கு முடி ஜவுரி முடி எல்லாம் வாங்குறேன், வா வந்து வாங்கினேன். 4 நவாப்பழம் தரேன், வாங்கி சாப்பிடு. அடி போடி, மண்ணு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரமா வா. அட இரு வள்ளி, நீ முதல்லயே மண்ணு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு சீக்கிரம் வான்னு சொல்லியிருந்தா நான் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பேன். இரு, உள்ள போய் எடுத்துட்டு வரேன். நேரம் நில்லுங்க. ஐயா, இது என்னது? இது மண்ணு வேலைக்கு எடுத்துன்னு போதா இல்லைன்னா உன் வீட்டை கறி சட்டியா? கறின்னு இவ்வளோ கறி பிடிச்சி போய் கிடக்குது. இதை வளர்க்குறியா வளர்க்க மாட்டியா நீ? ஆமா, மண்ணு வேலைக்கு எடுத்துட்டு போற பாத்திரத்தை வளர்க்கறதுக்கு தனியா கவர்மெண்ட்ல கூலி தராங்க பாரு. எனக்கு வேற வேலை இல்ல, இதான் எனக்கு முக்கியமான வேலை. இப்ப எனக்கு நான் எல்லாம் மண்ணு வேலை பண்ணி முடிச்சுட்டு அன்னைக்கு எடுத்துட்டு வந்து கீழே போட்டேன் நான் வீட்டாண்ட. திரும்ப வேலைக்கு எனக்கு கூப்பிடுறாங்களா, அன்னைக்கு தலைமையில எடுத்து வச்சுட்டு வந்து நேர்ப்பேன். அது வரைக்கும் அது எங்க இருக்குதுன்னு கூட திரும்பி பார்க்க மாட்டேன். என்னைய பார்த்து என்ன கேக்குறேன்? ஐயா, என்னெல்லாம் சொல்றா பாரு, கொஞ்சம் கூட உனக்கு சுத்தமே இல்லடி. சொல்லுங்க, ஏன் சொல்ல மாட்டீங்க? பின்ன இந்த ஊர்ல நான் மட்டும் இப்படி இல்ல, நிறைய பேர் அப்படிதான். அந்தந்த வேலையை
முடிச்சதும் அந்த பொருளை தூக்கி போட்டுட்டு திரும்ப தேவைன்னு வரும்போது தேடுறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க நாட்டம். என்ன மக்களே, நீங்களும் நிறைய பேர் அப்படி இருக்கிறீங்கல்ல? அப்படி யாராவது இருந்தா இன்னைக்கு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். என் நாட்டுமே நிறைய பேர் இந்த மாதிரி ஆளினால் அழகு ராஜாவா சுத்தின்னு இருக்காங்கன்னு. அந்தந்த வேலையை பண்ணோமா, அங்கங்க போட்டோமா, அடுத்த நாள் வேலையை பார்த்தோமா இல்லாம இவங்களுக்கு என்னை பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் மட்டும்தான் இப்படின்னு ரொம்ப குறை பேசுறாங்க. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னக்கா இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க, இன்னைக்கும் நம்ம தான் லேட்டா? ஆமா, இப்பதான் முதல் தடவை லேட்டா வந்திருக்கிறா. அதான் ரொம்ப ஆச்சரியமா கேக்குறேன். நம்ம சீக்கிரம் வந்தா தானடி அது அதிசயம். என்னைக்கு தான் லேட்டா வரல. நம்ம கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வந்தாலும் இந்த 4 முடிய கிளப்பி கூட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. அக்கா, சும்மா என்னையே சொல்லாதீங்க. நீங்க ஏன் சுகர அந்த நேரத்துக்கு வரீங்க? நீங்க இன்னொரு 10 நிமிஷம் முன்னாடி வந்துடணும். அப்ப நான் கரெக்டா வந்துருவேன்ல. ஆண்டி, உன்னால இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு நேரத்துக்கே வர முடியாது. நாங்க மாடு கண்ணு வச்சிருக்கிறோம், புள்ள குட்டி வச்சுன்னு இருக்கோம், பிள்ளைங்க வீட்டில் இருக்குது, சமைக்கணும், எல்லாம் செய்யணும். அப்படி இருந்து நாங்க நேரத்தை விட ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்து நிக்கிறோம். உனக்கு நல்ல ஆளுதான் நீ. பாருங்க மீனாட்சக்கா, எப்படி எல்லாம் பேசுது இது. டீடு காமாட்சி, நம்ம சீக்கிரம் போவோம் வா. அங்க சூப்பரண்ட் பொம்பளை முதலே பேர் எழுதிட்டு இருக்கோம், போட்டோ எடுத்துட்டு இருக்கோம், பயமா இருக்குது. போ சீக்கிரம் போவோம், வரசா நடங்க. அதிகாரிங்கெல்லாம் வந்துட்டீங்களா? வாங்க, சேர் போடுற வந்து உட்காருங்க. எனக்கே நீங்க பெரிய ஆஃபீஸரு, அதான் நான் வந்ததுக்கு அப்புறம் நல்லா 1/2 மணி நேரம் கழிச்சு சிவி சிங்காரிச்சுட்டு வந்திருக்கிறீங்க இல்ல? கொழுப்பை பத்தி அவளுக்கு சீவி கிட்ட சிங்காரிச்சுட்டு வந்திருக்கிறோமா? ஏன் இவளாட்ட கோழி மண்டை வச்சுட்டு வருவாங்களா எல்லாரும் வேலைக்கு? சீவி சிங்காரிக்காம இவள சரி விடு, இப்ப எதுவும் பேசக்கூடாது. நம்மளது தான் லேட்டா போயிருக்கு, கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறோம். ஐயோ, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க மேடம். இனிமே எப்பவும் லேட்டா வர மாட்டோம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க மேடம் ப்ளீஸ். என்னது எக்கூசா அப்படின்னா? அது எக்ஸ்கியூஸ் இல்ல மேடம், எக்ஸ்கியூஸ். அதத்தான் அப்படி சொல்றா. அதையா அப்படி சொல்றீங்க? நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். என்னமோ போங்க. உங்களை எனக்கும் திட்டணும்னே தோண மாட்டேங்குது. தினமும் இதான் பண்றீங்க. எப்போ 100 நாள் வேலைக்கு வந்தாலும் உங்களை போட்டோ எடுக்க முடியாம திருப்பி துரத்தவும் எனக்கும் மனசு வர மாட்டேங்குது. அங்க பாத்தீங்கல்ல, ரோடு பக்கம் சுத்தமா செதுக்கிட்டாங்க, ஏரி வர தண்ணி எல்லாத்துக்கும். நீங்க பாத்துட்டு தான் வந்தீங்க எவ்வளவு தூரத்துக்கு வேலை முடிஞ்சு போச்சுன்னு. இப்போ போய் நான் உங்களை அங்கே வேலை செய்ய சொன்னேன்னா என்கிட்ட தான் சண்டைக்கு வருவாளுங்க. இந்நேரம் வரவளுங்களையும் நாங்களும் ஒன்னானு. அதனால நீங்களாம் ஏரி பக்கமா போயிடுங்க, அங்க போய் சுத்தம் பண்ணுங்க. நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து போட்டோ எடுக்கிறேன். என்னத்த பண்றது, இனிமே எப்பவும் இப்படி வராதிங்க, நான் சொல்லிட்டேன். சரிம்மா கொச்சிக்காதம்மா. சரிம்மா, நீ சொன்னதே நாங்க பண்றோம். என்ன வேலை சொல்லுமா ஏரியாண்ட? ஏரி இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து கொட்டிட்டு வந்து வெளியே கொட்டுங்க, அதான் வேலை. அங்கெல்லாம் கொட்டி தான் வச்சிருக்குது, நீங்க அதை எடுத்துட்டு வந்து தூரமா கொட்டுவீங்க. சரிம்மா. ஓபி அடிச்சிட்டு இருக்காதீங்க. அந்த மொத்த மண்ணு கூடையும் நீங்க தான் எடுத்து வெளியே கொட்டணும். அதான் உங்களுக்கு வேலை இன்னைக்கு. அப்பதான் சம்பளம். கொழுப்பு பத்தியாக்கா, வேலை செஞ்சாதான் சம்பளமா? இன்னும் இவங்க அப்பா மட்டும் காசு எடுத்து கொடுக்குற மாதிரி ரொம்ப தான் பண்றா இவன். சரி போவோம் வாங்க. இங்கே நின்று பேசின்னு இருந்தா இந்த வேலையும் இல்லை, அனுப்பிச்சு விட்ற போறா. வாங்க சீக்கிரமா போவோம். அதுவும் சரிதான், வாங்க போவோம். என்னக்கா இது, எங்க மண்ணு கொட்டி வச்சிருக்குது? எதை எடுத்துட்டு வெளியே எங்கேயும் கொட்டணும்னாலுங்க தூரமா? ஏக்கா, உன் வசரத்துக்கு பக்கத்துல இருக்கிறது ஒன்றும் தெரியாது. அங்க இருக்குது பாரு, அங்க எதிர்த்தாப்புல. உன்னை கேட்டாங்க என் வசரத்தை பத்தி. உன்னாட்டம் பனை மரத்துல பாதியா வளர்ந்து நிக்கிறேன். என் வசரெல்லாம் அந்த அளவுக்கு உனக்குள்ள வாய மூடிட்டு வேலையை பாரு. அட கோச்சிக்காத வாக்கா, இந்த தண்ணி ஓடுறது பாக்குறதுக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு இந்த தண்ணி ஆண்டுதான் வேலைன்னா, ஆஹா குளிக்க வேலை பார்க்கன்னு ஜாலியா இருக்கும். ஏன் நட்ட கொக்கு, உனக்கு அவ்வளவுதான் இருக்குது புத்தி. இங்க பாரு, மீன் எல்லாம் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் தெரியுமா இந்த மாதிரி தண்ணியில? ஆஹா, ஏரி தண்ணியில மீன் பிடிச்சு சாப்பிடுறதே ஒரு தனி ருசி. இன்னைக்கு நான் மீன் பிடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போவேன். சாப்பிட்ற விஷயத்துலலாம் நீ PhD படிச்சவ, உன்கிட்ட போட்டி போட முடியுமா? பாரு, நாங்க இயற்கை அது இதுன்னு பேசிட்டு இருக்கோம், சாப்பாட்டுலயே இருக்கிற பத்தியா குறியா நீ? நடத்து. ஆனாலும் ஒரு நல்ல யோசனை தான் சொல்லியிருக்கிற. நர்மதாவா கொக்கா நானா? எவ்வளவு மண்ணு கொட்டி வச்சிருக்காங்க, இது எப்படி எடுக்கிறது நம்ம? அதுவும் ஒரே நாள் எடுத்து முடிச்சாதான் சம்பளம் தருவாளாம் வேற. என்னத்த சொல்றது போ. நின்னு பாத்துக்கிட்டே இருந்தா மலைப்பாதான் இருக்கும். இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சா தன்னால வேலை முடிஞ்சிடும். வாங்கடி செய்வோம். ஆமாக்கா, நீ சொல்றதா சரி, வாங்க.